பிச்சைக்காரன் ஒருவரிடம் சொன்னான், ஐயா, எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது. கடந்த 1 வருடமாக வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எதுவுமே கிடைக்கவில்லை. உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல் இருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை நான் விட்டு விடுகிறேன். அந்த மனிதர் சொன்னார், எனக்கு சொந்தமாக பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது. அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் போய் விற்கலாம். உனக்கு கடை வைக்க இடம், தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தானியங்களை விற்று லாபத்திலே எனக்கு பங்கு தர வேண்டும். உனக்கு 90%, எனக்கு 10% கொடுத்தால் போதும். பிச்சைக்காரன் நன்றி உணர்வோடு அவருடைய காலிலே விழுந்து வணங்குகிறான். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது. பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கை அளித்த அந்த வள்ளலை மறந்து போய்விடுகிறான். தன்னுடைய பிசினஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தனின் பங்காக தினசரி 10% ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான், என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கே வர்றதில்லையே. உழைப்பு எல்லாம் என்னுடையதானே. இரவு பகலாக நான் தானே வேலை செய்கிறேன். இனி எனக்கு 100% லாபம் என்று முடிவு செய்தான். இதுதான் நம்முடைய எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் அந்த புது பணக்காரன். ஆண்டவர்தான் நமக்கு பிச்சை போட்டது. இவ்வளவு தந்த தேவனுக்கு ஒரு 10% நேரத்தை பகிர்ந்து கொள்ள நமக்கு மனதில்லையே. அன்பரே, இனிமேலாவது தேவனுக்கு உங்களுடைய நேரத்தை அர்ப்பணிப்பீர்களா?